நாங்கள் முஸ்லிம்கள் தான். எப்படிப்பட்ட முஸ்லிம்கள் தெரியுமா? இந்த இந்தியாவை வெறித்தனமாக நேசிக்கக்கூடிய முஸ்லிம்கள், இந்த இந்தியாவை வெறித்தனமாக நேசிக்கக்கூடிய இந்தியர்கள் நாங்கள் இருக்கிற வரையிலும் இந்த இந்திய மக்களை உங்களால் எதுவும் செய்ய முடியாது. எங்கள் உயிர் போனதற்கு பின்னால் தான் நீங்கள் எதையும் செய்யலாம். இந்த உலகத்தில் இருக்கிற எவனாக இருந்தாலும் இந்த இந்தியாவின் மீது போரை நீங்கள் அறிவித்தால் முதல் வரிசையில் இருப்பவர்கள் முஸ்லிம்கள் தான். அதைத்தான் வரலாறுகள் சொல்லுகிறது. இந்த இந்தியாவிற்காக எத்தனை முஸ்லிம்கள் தன் உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள். ஏன் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய களத்திலும் தளபதியாக இருப்பவர்கள் சோஃபியா குரேஷி தான், ஒரு முஸ்லிம் தான். எனவே எந்த நாட்டவனாக இருந்தாலும் சரி, இந்த இந்திய தேசத்தை உங்களால் எதுவும் செய்ய முடியாது. இந்திய தேசத்து மக்களுக்கு நாங்கள் சொல்லுகிறோம், ஒருபோதும் எங்களை நீங்கள் பிரித்து பார்த்து விடாதீர்கள். ஒருபோதும் இவன் முஸ்லிமுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான் நீங்க நினைச்சிடாதீங்க. நாங்கள் இந்தியர்கள் தான் எங்களுடைய உடைமைகள், உயிர்கள். நாங்க கபூர்ஸ்தானுக்கு போவோமே தவிர பாகிஸ்தானுக்கு நாங்கள் போக மாட்டோம் என்பதை இந்திய சகோதரர்கள் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும்.